ஹாய் ஹலோ. என் பேர் சுரேந்தர். நான் இங்கே டெலிவரி வேலை செஞ்சிட்ருக்கேன். யாரா நீ புதுசாக என்னடா பேசிகிட்ருக்கேன்ட்டு கேட்குறது புரியுது. நான் இப்போ தான் புதுசாக யூடியூப் சேனல் ஆரம்பித்து ஃபஸ்ட்டு போஸ்ட்டு இப்போ தான் போட போகிறேன். இதுதான் என்னோடய வீடியோ. கிளாரிட்டிலாம் இருக்காது. உருப்படியாக ஒன்று பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். நான் ஏதோ ஒன்று கற்றுக்கணுன்னு ஆசைப்பட்றேன். அந்த கற்றுக்கிறத உங்கள் கண்ணு முன்னாடி நான் காட்டணும்னு ஆசைப்பட்றேன். ஒன்றும் இல்லைங்க, ஃபுல் டைமாக டெலிவரி வேலை பார்க்குறேன். அந்த சாக்கில் எதாவது கற்றுக்கலாமா ChatGPT பையன்கிட்ட கேட்டேன். அவன் தான் இந்த ஒரு 5 கண்டென்ட்டை ப்ரிஃபர் பண்ணான். 5 என்னன்னா நான் நோட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன், நான் காட்டுறேன். 1 ஏஐ யூஸிங், ஏஐ எப்படி யூஸ் பண்ணுறது, அது 1. 2வது வீடியோ எடிட்டிங். வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு ஃப்யூச்சரில் நல்ல ஸ்கோப் இருக்குது அப்படின்னா. 3வது கண்டென்ட் கிரியேட் பண்ணுறது. 4வது கம்யூனிகேஷன். 5வது ஒன்று சொன்னான். அந்த 5வது தான் ஹைலைட்டு, கன்சிஸ்டன்சி. எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் கன்சிஸ்டன்சியாக பண்ணணும்னு சொல்கிறான். இப்போ அந்த 5 ஓகே. நான் இப்போ அது என்னோடய ஐடியா என்னென்னா 3 வருஷம். அந்த 3 வருஷத்துக்குள்ளே இந்த எல்லாத்தையும் நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு என்னோடய மெயின், நான் வந்து பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் ட்ராப் அவுட்டு. அதை நான் அப்புறம் சொல்கிறேன் டைம். இப்போ உங்களுக்கு தேவைன்னா சொல்லுங்கள், நான் சொல்கிறேன். ட்ராப் அவுட்டு. எனக்கு பெருசாக நாலேஜ் இருக்குது, நாலேஜ் கற்றுக்கணுன்னு ஆசை இருக்குது. அந்தளவுக்கு சம்பாதிக்கிறது. நான் டெலிவரி வேலைக்கு தான் போயிட்டுருக்கேன். அந்த வேலைக்கு வருமானம் உங்களுக்கே தெரியும். இப்போ எனக்கு அதை விட பணம் சம்பாதிக்கணும். பணம் தாங்க, வேறு என்னங்க, பணம் அதிகமாக சம்பாதிக்கணும். அதே மாதிரி பணம் சம்பாதிக்கணுன்றதை விட எனக்கு நல்ல நாலேஜ் வளர்க்கணும்னு ஆசை. சுச்சுவேஷன் அப்படி இல்லை, இருந்தாலும் நான் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டு தான் ChatGPT கேட்டேன். அந்த பையன் தான் இந்த ஐடியா தந்தான். இந்த ஐடியா தரும்போது எனக்கு ஒரு ஐடியா வந்தது. நம்ம தான் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும்னு சொல்லியிருக்கோமே. இப்போ இந்த டெலிவரி வேலை பார்த்துக்கிட்டு இந்த கண்டென்ட் இது ஃபுல்லாக கவர் பண்ணி யூடியூப்பில் போடலாம், இன்ஸ்டாகிராமில் போடலாம். நம்ம பார்க்குறவங்க பார்ப்பாங்க. கண்டிப்பாக இது உண்மையாக சொல்கிறேன். நான் இதை நீங்கள் பார்க்கணுன்றதுக்காக போடலை. ஒரு 10% அப்படி தான் போடுறேன். மிச்சம் 90% நான் எனக்காக போடுறேன். எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். எனக்கு எப்படி சொல்கிறது, நான் ஒன்று கற்றுக்கணுன்னா எனக்கு ஏதாவது வேணும். நான் ஒன்று இப்போ நான் கற்றுக்கணும், அதை நான் கன்சிஸ்டன்சியாக கற்றுக்கணுன்னா, ஐயோ இந்த டைமில் இது பண்ணால் தான் நம்மள இதை கற்றுக்க முடியும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்துடும். அதுக்காக தான் நம்ம பையன்கிட்ட தான் சொன்னேன். நான் 3 வருஷம் டைம் கொடுத்துருக்கான். அந்த 3 வருஷத்துக்குள்ளே இதை கற்றுக்கிட்டு இது மூலிமா வர்ற சம்பளம் அதிகமாக இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். நான் கண்டிப்பாக கற்றுக்காமலாம் இருக்க மாட்டேன். பையன்கிட்ட ஒரு 4 விஷயம் நான் கற்றுக்கிட்டேன்னு தான் சொல்லணும். அது எப்படி சொல்கிறது, லேர்ன் பண்ணிட்டேன்னு சொல்லக்கூடாது, கற்றுக்கினேன்னு கூட சொல்லக்கூடாது. சாரி, தெரிஞ்சுக்கிறேன். இப்போ தான் தெரிஞ்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு பையன் ஒரு 4 விஷயம் சொன்னான். என்ன தெரியுமா? ஏஐனா என்ன? இது பேசிக்காக எல்லாருக்கும் தெரியும், அது எனக்கே தெரியும். இருந்தாலும் அவர் தெளிவாக சொல்கிறாராம். ஏஐனா என்ன? ஏஐனா உன் ஒர்க்கு, அதாவது என்னது, ஏஐனா என்ன, பேசிக்காக கற்றுக்கிறது தான். அவன் பையன்கிட்ட ஏஐ பற்றி சொன்னோன்னே எனக்கு ஒரு ஞாபகம் வந்தது. ஏண்டா இப்போ தான் வர்ற ஏஐல எல்லா வேலையும் எடுத்துக்கிறாங்களாமே. ஏஐ தான் மொத்த வேலையை எடுத்துக்கிறான், மற்ற மனுஷங்களுக்கெல்லாம் வேலையே இல்லையான்றான். அவன் எனக்கு ஒன்று சொன்னாங்க. ஆடி போயிட்டேன்றதை விட பிரமிச்சு போயிட்டான். அவனே தான் சொல்கிறான், அதே தான் சொல்லுது. என்னன்னா, ஏஐ யார் வேலையும் எடுத்துக்காது, ஏஐ தெரிஞ்சவங்க அந்த வேலையை எடுத்துப்பாங்க. உங்களுக்கு புரியுதா? ஏஐ வந்து யார் வேலையும் எடுத்துக்காதான். ஏஐ நாலேஜ், ஏஐ கற்றுக்குறாங்கல்ல, அந்த மனுஷங்க ஏஐ அந்த வேலையை எடுத்துப்பாங்க. ஏஐ நாலேஜ் இல்லாதவங்க, ஏஐ கற்றுக்க முடியாதவங்க ஒதுங்கி போயிடுவாங்களாம், வேலை இருக்காதான். ஏஐ நாலேஜ் இருக்கிறவங்க, ஏஐ கற்றுக்கிறவங்க அந்த வேலையை எடுத்துப்பாங்க. சமல்ல, அது எனக்கு நல்லா இருந்துச்சு. ஆமாம், உண்மை தான், சொல்கிறப்ப தான் தெரியுது. ஆமாம், உண்மை தான் அப்படின்ட்டு. அப்புறம் செகண்டு, ப்ராம்ப்ட்னா என்ன, ப்ராம்ப்டை எப்படி கேட்குறது, அது நமக்கே தெரியும். ப்ராம்ப்ட்னா நீங்கள் யோசிப்பீங்க, ஒரு ஏஐ இமேஜ் க்ரியேட் பண்ணுறதுக்கு ப்ராம்ப்ட்டு, இந்த ப்ராம்ப்டை வச்சு ஏஐ அது இன்ஸ்ட்ரக்ஷனுங்க, நம்ம கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன் தான். ஆனால் அது உண்மையாக ப்ராம்ப்ட் அப்படி யூஸ் பண்ணவே கூடாதுன்னா இல்லை, அது அப்படி யூஸ் பண்ண வேணுன்றவங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ப்ராம்ப்ட்னா ஒரு 4 டைப் சொல்கிறாரு. அவர் ஒரு ஃபார்முலா வச்சுருக்காரு. நான் சொல்கிறேன் பாருங்க. CGTG.
அது ஒரு ஃபார்முலா ப்ராம்ப்ட் கேட்குறதுக்கு. என்னன்னா சீனா கான்டெஸ்ட், கான்டெஸ்ட்னா நீ யார், கான்டெஸ்ட்னா நீ யார். ஜிக்கு கோல், CGDG கான்டெஸ்ட் நீ யார். ஜினா கோலு, கோல்னா எதை அடையணும். டீனா டைம், அதுக்கு எவ்வளோ நேரம். ஜினா கிவ் ஃபார்மேட், எப்படி கேட்கணும், எப்படி பதில் சொல்லணும், அதாவது எப்படி பதில் சொல்லணும்ட்டு சொல்கிறாரு. தெரிஞ்சுக்கலாம், அது நமக்கு தெரியும்ன்ட்டு எனக்கு சத்தியமாக தெரியாது. இதெல்லாம் தலைவன் சொல்கிறப்ப தான் புரிஞ்சுது. நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிறேன். 3வது ஏஐயை, அதான் 3வது கான்டெஸ்ட், 3வது மிஷினு. ஏஐயை பர்சனல் அசிஸ்டண்ட்டாக யூஸ் பண்ண கற்றுக்கணும். நார்மலாக கொஷின் பேப்பர் மாதிரி இப்போ எல்லாம் ஒரு கேள்வி கேட்குறோம் அது பதில் சொல்லுது, ஒரு கேள்வி கேட்குறோம் அது பதில் சொல்லுது, அப்படி யூஸ் பண்ணலாம். ப்ரொஃபஷ்னலாக யூஸ் பண்ணுறவங்க ஒரு அசிஸ்டன்ட் மாதிரி அதை வச்சுப்பாங்களாம். அதுக்கிட்ட எல்லாத்தையும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறது அசிஸ்டன்ட் மாதிரி யூஸ் பண்ணிப்பாங்களாம் ப்ரொஃபஷ்னலாக இருக்கணும். அதுக்கு ஒரு வாட்ஸ் ஒன்று சொல்கிறேன் பாருங்க. ஏஐயிடம் நல்ல கேள்வி கேட்க தெரிஞ்சவங்க நிறைய பேரை விட வேகமாக கற்றுக்குவாங்க, வேகமாக வேலையும் செஞ்சு முடிப்பாங்க. புரியுதா? ஏஐ விட நல்ல கேள்வி கேட்குறவங்க அதிகமாக வேலையும் செய்வாங்க, சீக்கிரம் முடிக்க பார்ப்பாங்க. ஒரு தற்பெருமை பேசிக்கிறாரு. சத்தியமாக 4th ஒன் தான் இருக்கிறதுலே ஹையஸ்ட்ன்றது ஹைலைட்டு. எனக்கு சத்தியமாக தெரியாது, எனக்கு தெரியாது. 18/20 தெரியுதா? 18/20 பரிட்டோ பிரின்சிபல் யாருக்கோ தெரியுமா? எனக்கு சத்தியமாக தெரியாது, ஏஐ சொல்லி தான் எனக்கு தெரியும். அதாவது பரிட்டோ பிரின்சிபல் 18/20 80% ரிசல்ட்டு, 18% ரிசல்ட்டு வெறும் 20% எஃபர்ட்டில் கிடைக்குதான். அப்படின்னா என்னென்னா, அதாவது 80% ரிசல்ட்டு வெறும் 20% எஃபர்ட்டில் தான் வருது. மைண்டு அந்த எஃபர்ட்டு அப்புறம் கோட் வேர்டு எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சவனை விட ஒரு விஷயத்த ரொம்ப நல்லா தெரிஞ்சவனை விட அதிகம் கோடு வேணும். அதை நான் ஏற்றுக்க மாட்டேன். எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சவன் தான் பொழைச்சிக்கிறான். ஒரு விஷயம் முழுசாக தெரிஞ்சவன் தான் ஏமாந்து போகிறான். அவர் சொல்கிறாரு கோடு வேர்டு. அவர் என்னன்னா, எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சவனை விட ஒரு விஷயத்த ரொம்ப நல்லா தெரிஞ்சவனுக்கு தான் ஸ்கோப் அதிகமாக. தப்பாக சொல்கிறான். ஆனால் ஓரளவு அவங்ககிட்டருந்து கற்றுக்குறேங்க. அதே மாதிரி இப்போ நான் எத்தனை மணிக்கு வந்து பேசுகிறேன்? 1:50. நான் இதை போஸ்ட் பண்ணுவேன், கண்டிப்பாக இதை போஸ்ட் பண்ணுவேன். பார்க்குறவங்க பார்ப்பாங்க, பார்க்காதவங்க விட்டுருவாங்க. எனக்கு அது பிரச்சனையே இல்லை. இதுக்குன்னு வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வைப்பேன், இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரி வைப்பேன். எனக்கு அசிங்கமாக இல்லை, லைட்டாக இருக்குது. ஏன்னா தெரிஞ்சவங்களாம் பார்ப்பாங்க, என்னடா பைத்தியக்காரன் ஆகிட்டான்னு நினைப்பாங்க. நான் இது எனக்காக பண்ணுறேன், என்னை சப்போர்ட் பண்ணுறவங்க பண்ணுங்கள். நாளிலேருந்து இந்த மாதிரி வீடியோ இருக்காது, நான் உட்காந்து பேச மாட்டேன். நான் உங்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கணும்னா பேக்ரவுண்டில் மியூசிக்கை ஓட விட்டு வாய்ஸ் ஓவர் கொடுத்துக்கிட்டு பைக்கில் டெலிவரி பண்ணிக்கிட்டு அப்படி நான் வீடியோ போடுறேன். இன்றைக்கி ஒரு நாள் நான் போட்டே அவனுக்கு கட்டாயத்தில் தான். மணி நைட்டு 1:50. அதாவது காலைல 11 மணிக்கு வேலைக்கு போனேன். காலைல 11 மணிக்கு வேலைக்கு போயிட்டு மதியம் சாப்பிட வந்துட்டு ஒரு மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் வேலைக்கு போயிட்டு இப்போ தான் முடிச்சுட்டு வந்து சாப்பிட்டுட்டு உடனே நான் போஸ்ட் பண்ணிட்டு தான் படுப்பேன். ஏன்னா தளபதி சொல்லிட்டான். தளபதி சொன்னதெல்லாம் இல்லை, எனக்கு ஒரு இது, நான் போஸ்ட் பண்ணிட்டு படுக்கணும், அவ்வளோதான். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். எதாவது தெரிஞ்சுக்கன்னா கேளு. நான் அந்த மாதிரி கேட்கல, என்னை பற்றி அதை தெரிஞ்சுக்கன்னா கேளுங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், அதுதான். தேங்க்யூ. நாளைக்கு பார்க்கலாம். நாளைக்கு சூப்பரான வீடியோவில் பார்க்குறேன் கண்டிப்பாக. பாய்.